ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் லவ் மெசேஜோட தான் வந்திருக்கேன் நானு. நெறைய டைம் நம்ம லவ் பண்றவங்க சின்ன சின்ன சண்டை வந்துரும். எங்க நம்மளுடைய லவ் வந்து எதனா கண்ணு பட்டு போயிடுமோ, இல்ல திருஷ்டி மாரி சண்டை வந்துருமோ அப்படின்னோ, இல்ல நம்ம நம்ம லவ்வர் இவ்ளோ அழகா இருக்காங்களே, இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களே, கிடைக்காத பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. யாராவது எடுத்துப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போதும் சரி, எங்கேயாவது யாராவது நம்மளுடைய லவ்வ எடுத்திருப்பாங்களோ, எனக்கு கிடைச்ச இந்த அன்பு அ ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிலாம் நீங்க நினைக்கும்போது, உங்க லவ்வ புரொடெக்ட் பண்றதுக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்ப நாட் ஜஸ்ட் லவ் எனி ரிலேஷன்ஷிப் அது ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். இல்ல அவங்களுடைய காதல், திருமணம் எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீங்க சேவ் பண்ணணும், புரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது, நம்ம இந்த சிஜில வந்து ஒரு 5 நிமிஷம் டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி எங்கெல்லாம் போறோமோ, இது நம்மளுடைய ஆராலேயே நம்ம கூடவே இருக்கிற மாரி இருந்ததுன்னா, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா சேவ் ஆகும். இப்போ லவ் பண்ணிட்டே இருக்கோம். அவங்களுக்கு வேலை வெளியூர்ல இருக்கு. நான் இங்க இருக்கேன். என்ன நடக்குமே தெரியலையே! அப்படின்னு பயப்படும்போது, டெய்லி இரவு இல்ல உங்களுக்கு எப்ப தோணுதோ, இதுல வந்து நம்ம சைக்கோ சிம்பாலஜி மெத்தடும் அப்ளை பண்ணலாம். என்ன சைக்கோ சிம்பாலஜின்னா என்ன? கொஞ்ச நேரம் அந்த பிக்சர பார்த்துட்டே இருந்துட்டு, நம்மளுக்கு என்ன வேணுமோ அத வேண்டிட்டு, ஒரு 5, 10 நிமிஷம் கண்ண மூடிக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப கண்ண மூடிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இமேஜின் பண்ணலாம். நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி, அவங்க வந்து நம்மள பாக்குற மாரி, இல்ல நம்ம அவங்கள போய் பாக்குற மாதிரி, இப்படியெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஜில் வந்து உங்களுடைய உறவை பாதுகாக்கவும், தக்க வச்சுக்கிறதுக்காகவும் நான் இந்த சிஜில். ஸோ எல்லாருமே இத கேரி பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம எது இருந்தாலும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுடைய அன்புன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா, பொசசிவா தானே இருப்போம். இந்த கார்ட உங்களோடையே வச்சுக்கோங்க. எப்பல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுதோ, எப்பல்லாம் ஒரு சண்டை வர மாரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அப்போ இந்த சிஜில பார்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருந்துட்டு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ வேண்டிட்டு கண்ண மூடிக்கலாம். இல்ல டெய்லியே இது ஒரு ரிச்சுவலா பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல, நீங்க என்ன பண்ணலான்னா, டெய்லி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த சிஜில பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ண மூடி படுத்துன்னு தூங்குங்க. அப்போ இது ஆழ்மனதுல போய் இன்னும் நம்மளுக்கு ஒரு திடமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த சிஜில். ஆக்சுவலா இந்த இந்த சிஜில்ன்னு சொல்றத விட இது வந்து ஒரு சீல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நம்ம ஊர்லலாம் சாப்பா அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இப்படி ஒரு சீல் அடிக்கிறது, ஸ்டாம்ப் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நல்லா அழுத்தம் திருத்தமா, ஆணித்தனமான ஒரு உறவு நம்மளுக்கு வேணுன்ற பட்சத்துல நம்ம இந்த சிஜில பார்த்துட்டு, நமக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ, அதெல்லாம் கனவு காண்டுட்டே ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ரெகுலர் வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த சிஜில் கார்ட நம்ம எப்பவுமே நம்மளோடயே வச்சுட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் தோணுதோ, இல்ல நம்ம கணவர் ஞாபகம் வருதோ, காதலி ஞாபகம் வருதோ, எடுத்து பார்த்துட்டு, ப்ரேயர் பண்ணிட்டு, சும்மா அப்படி பார்த்துட்டு, சீக்கிரமா என்ன அவங்களோட கொண்டு போய் சேர்த்து விடு. இல்ல சீக்கிரமா அவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வா. அப்படின்னெல்லாம் சொல்லி வேண்டிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள் இது. ஸ்டாம்ப் இது, சீல்ஸ் இது. ஸோ இதில இருக்கிற அட்சரம் எல்லாம் இப்போ இருந்ததில்ல. மெடிவல் பீரியட்ல இருக்கிற அட்சரங்கள். நான் ரொம்ப அழகா வேலை செய்யும். இத வந்து நம்ம காடஸ் லவ்வுக்கான காடஸ் ஃப்ரேயா இப்படியெல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணி, இன்வோக் பண்ணி அழைத்து, ம் ஒரு உயிர் கொடுத்து இந்த கார்ட நம்ம வச்சுக்கிட்டோம்னா, எப்பவுமே நம்மள சுத்தி ஒரு காதல், ஒரு அன்பு பிரவாகமாக இருக்கும்போது, கண்டிப்பா தூய்மையான காதலா இருந்தால் உங்களோட வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அதற்கான சிம்பல் தான் இது.